இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆம், ஆண்டவருக்காக வாழ்கிற, தேவனோடு கூட நடக்கிற, தேவனுடைய கட்டளையை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உன் வழிகள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவோ. ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. இது தேவனிடத்தில் அவன் பெற்ற கட்டளை. ஆனால் அவன் அங்குள்ள அக்கிரமமும் அங்குள்ள மனிதர்கள் பொல்லாதவர்கள் என்பதையும் எண்ணி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. யோனா 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நினிவேக்கு பதிலாக அதற்கு எதிர்மறையாக தர்ஷீஷை நோக்கி ஓடி போகிறான். ஆனால் கர்த்தர் காண்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவர் கொடுத்த பாதையின்படி செல்கிறோமா? அவர் கொடுத்த கட்டளையின்படி நடக்கிறோமா? உங்களுடைய சமூகம், நீங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் காண்கிறவர் அவர். அவர் அறிந்திருக்கிறார். விளைவு என்ன நடந்தது? ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் மாறாக அவனுடைய வழி இருந்தபடியால் தேவன் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஏன் இந்த புயல் வந்தது? கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு. அமைதியாக போய்கொண்டிருந்த கப்பல் ஒரு புயலில் சிக்கியது. கப்பல்காரர் பயந்தார். அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள். ஆனால் இவனோ அடித்தட்டில் அமைதியாக இருக்கிறான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்கிறோமா? ஆண்டவருக்கு விருப்பமற்ற அவனுடைய பாதை நிலைத்திருக்கவில்லை. ஆண்டவர் அவனை கப்பல்காரருக்கு ஒரு யோசனை செய்து சீட்டு போட்டு, இது யாரோ ஒருவரால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று எண்ணி அப்படி சீட்டு போட்ட போது யோனாவின் மேல் சீட்டு விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோனாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீ ஏதேனும் தவறு செய்திருக்கிறாயோ? ஏன் உன்மேல் சீட்டு விழுந்தது என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன் என்று யோனா 1:10 அவன் சொல்லுகிறான். இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஏதேனும் திட்டத்தை விட்டு இந்த உலகத்திலே மனிதர்கள் காணாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் நம்மை குறித்து அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அறிவேன், நான் அறிந்திருக்கிறேன், உன்னை அறிவேன். விளைவு பார்த்தீர்கள் என்றால் மீனின் வயிற்றில் அவன் ஒரு இராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையாக அந்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன், பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு ஒரு மீட்பை கொடுப்பார் என்று அவர் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தின்படி, அவர் சொன்ன கட்டளையின்படி பிரயாணப்படுகிறான். நினிவேக்கு பிரயாணப்படுகிறான். நினிவேக்கு 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த நினிவேயை போய் அடைகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகின காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் அறிவார், தேவன் அறிவார். அவர் அறிய மாட்டார் என்று எண்ணாதிருங்கள், அவர் தெரியாது என்று சொல்லி எண்ணாதிருங்கள்.
அவர் காண்கிற தேவன். இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம், அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். அவர் நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் தூர இருந்து அறிகிற கர்த்தர். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். நாங்கள் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடி உம்முடைய சமூகத்தை பற்றி கொண்டு நீர் காண்பிக்கிற பாதையிலே ஓட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.